ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கோல்டாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் கேட்பீங்க வாய்ஸ் லைட்டாக டல்லானா கூட. ஸோ உங்களுக்காகவே சொல்லிட்டேன், கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைடிஷ். இது சாதத்துக்கும் செய்யலாம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலுமே தொட்டுக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடுங்க. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை வதக்குங்க. நீங்கள் காய்கறி இல்லை என்ன சைடிஷ் செய்கிறது அப்படின்னு சொல்லி குழம்புறப்ப இதை செய்யலாம். இப்போ வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு, 2 தக்காளி போட்டு பொடிசாக கொஞ்சம் மெல்லிஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வதங்கிறதுக்கு நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இதில் உங்களோட விருப்பம் தான், என்னென்ன போடணும்னு டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். காளான் 2 பீஸ் காளான் மட்டும், அந்த பட்டன் காளானை பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகா, இதுவும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இதெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும். என்னோடய சஜஷன் அது நல்லா இருந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நல்லா எல்லாத்தையுமே மெலிசாக நறுக்கி நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு இது வதங்கிறதுக்கு ப்ளஸ் சாப்பாடுக்குமே எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் ஓகே, சில்லி பவுடர் இது காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் ஓகே, அதே போட்டுக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். சப்பாத்திக்கெலாம் நீங்கள் குருமா செய்கிற டயத்துக்கு இதை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ரைஸ்க்கு நைட்டெல்லாம் இப்போது மத்தியானம் செஞ்ச காய் தீர்ந்து போயிருக்கும். ஸோ ரைஸ்க்கு நைட்டு இப்போ முட்டை போட்டாச்சு, இதில் ஒரு 3 முட்டை சேர்க்குறேன். இப்போ நீங்கள் நைட்டு ரைஸ்க்கு இதெல்லாம் காயெல்லாம் தீர்ந்து போயிட்டா இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் மிளகுத்தூள் அந்த மாதிரி உள்ள வாசனை பொருள்லாம் போடுறது உங்களோடது. ஸோ மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பேஸ்ட்டும் அப்படி தான், ஃப்ளேவருக்கு பிடிச்சிருந்துச்சின்னா போடுங்க, பட் போட்டாலும் போடாட்டியும் நல்லா தான் இருக்கும். இப்போ முட்டை தனித்தனியாக வரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கேப்சிகம் எக் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு இது பிடிக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சதுக்கப்புறம் முட்டையை இதில் எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சைடிஷ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் டெய்லி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.